ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்முக்குட்டி சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ இல்லைன்னா கப்பைங்க. நேற்றெல்லாம் மீன் சுட்டு நான் சாப்பிட்லிங்க என்ற வீடு அப்படியே வச்சுட்டாங்க ஹாட் பேக்கில். இன்றைக்கி கப்பை வேக வச்சு வயலில் போய் காந்தேரி மிளகா அப்படின்ட்டு வந்து சின்ன வெங்காயம் உப்பு புளி வச்சு அரைக்கணுங்க. காந்தேரி பறிச்சிட்டு வந்து கப்பக்கிழங்கு வேக வச்சு மீன் இருக்குது. காந்தேரி கொண்டு வந்து அழகாக 4-5 சின்ன வெங்காயம், உப்பு, கல்லுப்பு, புளி, காந்தேரி வச்சு காந்தேரி சட்னி அரைச்சி மீனும் வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்படி மீன் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப குழைய வேகக்கூடாது. ஒரு 3/4 பாகம் வெந்தாலே போகுது. கசகசன்னு ஆச்சுன்னா பல்லுக்கு மென்று சாப்பிட முடியாது. வாங்க சாப்பிட்லாம் வாங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுடலாம். எங்கள் செடியில் காய்ச்ச எலுமிச்சம்பழம் தாங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு கப்பையும் கட்டஞ்சாயா, காந்தேரி சட்னி, வெங்காயம், கப்பை இது சாப்பிட்டாலே பொழுதுக்கு பசிக்காதுங்க. தமிழ்நாட்டு பிரியாணி சாப்பிட்டது சமமுங்க இது சாப்பிட்றது. இது சாப்பிட்டு தானே மலையாளத்துக்காரெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா இருக்கிறாங்க. சுகர் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. கப்பையும் மீனும் காந்தேரி சட்னியும் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.